ஒன்ன பார்த்தா பரவாயில்லை. என்ன பரவாயில்ல? ஓகே. என்ன ஓகே? ஓகே ஓடுங்க. அண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா? ஐயோ அவன் புடிக்காதுக்கு தண்ணி காட்டி ஒரு மாத்து இங்க கீழ கிடக்குறான். அண்ணா உனக்கு பிடிக்காதா? இத பாரு என்னைக்கு இந்த ஜெயராம எனக்கு சாப்பமா விட்டானோ. அவன் வாய் பலிக்குதோ இல்லையோ தெரியல, அவன் கை பலிக்குதோ இல்லையோ தெரியல, அவன் சொல்ற வார்த்தையை பலிச்சிருது. அப்படியா? சரி என்ன அழுவாதண்ணா? மம்மி அழுவாத அண்ணா. ஏன் அழுவுற? அண்ணா என்ன கூப்பிடாத. அண்ணா என்ன பிடிக்காதா? பிடிக்காது. நல்லா இருக்கே தம்பி. என்னடா அண்ணா அண்ணா அண்ணியே? அது உனக்கு தான், எனக்கு ஒண்ணும் இல்லையா? வேற என்ன இல்ல, நீ அப்பாண்டே கூப்பிடு. சரி அப்பா. நான் என்ன பெத்த? அப்புறம் நீ பெத்தல? எந்த வகத்துல ஆம்பளை பிள்ளை பார்த்திருக்கான்னு சொல்லு. எந்த வகத்துல எந்த ஆம்பளை பிள்ளை பார்த்தான்? ஆம்பளை இல்ல எவன்டா பார்த்தான்? நீ கொடுத்த உன் முன்னாடி ஆம்பளை ஆம்பளை பெக்கிறதுடா. பொம்பளை தான் பெப்பாங்க. அது சரி. என்ன அப்பா நானா பெத்த? காரணம் வச்சான் ஓடி அவன் வந்தா வாது வாது. அவன் நீ காலையில பாத்துறா. சரி ஏய் உனக்கு அப்பாவுக்கு பிடிக்கலையா? சரி தாத்தா தாத்தா. ஐயோ அது எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? சரி மாமா. ஐயோ பட்ட போட்டு காரினியா வாய தொப்பி வாடி. ஆள் இருந்தா பாப்போம் பாப்போம், ஆள் இல்லன்னா திருப்ப ஓடி வந்துருவோம். சரி தம்பி, பொம்பளைங்க எப்படி நடிச்சிட்டு இருக்க? பொம்பளைங்கன்னா எனக்கு பிடிக்குங்க. பொம்பளைங்க ஒரு பெண்ணா மதிக்க வேணும், தாய் குலமா மதிக்க வேணும். யாரு இப்ப மதிக்கிறாங்க தம்பி? எப்படி தெரியுமா? எப்படி பொம்பளைய மதிக்க வேணும். முறப்படி முறப்படி போகாத இடம் போனா செருப்படி ஒரு பொம்பளைய மதிக்கணும்னா பிரச்சனை. எங்க ஆம்பளைங்க பேச்ச மதிக்காத போனா பொம்பளைங்க என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும் தெரியுமா? ஆம்பளையே மாமா டாப்பரு காலையில் விழுந்தவுடன் இந்த நடக்கிற கதை ஃபுல்லாவா ஒளிகண்ட மாயக்கணும். நீ எப்ப இந்த வாயை வச்சிவோ உன் நார வாயை 12 மாயத்து காஞ்சிதானே போவா. ஆமாண்டா பாரு. ஓ இப்ப மட்டும்தான் உந்த ஆடும், காலெல்லாம் ஆடாது. சரி காதியா அப்படி இருக்க வீண் வார்த்தைகள் வேண்டாம் வேண்டாம். அப்படி இருக்க உனக்கு ஒரு உண்மை சம்பவம் தெரியுமா? தெரியுமா? என்ன தெரியும்? குவார்டருக்கு 10 ரூபாய் ஏத்தி விட்டாங்க. அதுவா கேட்டேன். உண்மை சம்பவம். உண்மை சம்பவம்னா இன்னும் 5 நாளைக்கு நம்ம கூத்தாடுவோம், 6வது நாளைக்கு போய் ஓட்டு போடுவோம். அப்படி கிடையாது. இந்த காலத்தில் நடந்த உண்மை சம்பவம். முன்காலத்தில் நடந்த உண்மை சம்பவம். ஆமா. நான் அந்த காலத்து ஆளா எனக்கு தெரியும். என்ன தெரியும்? சரி எப்படி என்ன எப்படி சொல்றேன் கேட்டுக்கோ. சொல்லு.
எப்படி என்றால் உதட்டிலே பழம்பழம் வந்ததுண்டு, ஏற்றினில் எழுதாமல் படித்ததுண்டு, ஓட்டிலே வருத்ததனால் முளைத்ததுண்டு. இதற்கெல்லாம் விளக்கம் தெரியுமா? தெரியாது. இதற்கெல்லாம் விளக்கம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் விளக்கம் தெரிஞ்சவனா அப்படி தெரிஞ்சிருந்துன்னா நான் கனடாவில் இருந்திருப்பேன். என்ன பண்ணிருப்பாங்க? அங்க கனடாவிலே பெரிய பணக்காரனா இருந்திருப்பேன். இங்க வேலை செய்வ நானா கனடாவிலே கையெழுத்து போடுற வேலை. ஆமா கழுவுறாங்க. நீங்க அப்படியெல்லாம் கிடையாது. இதற்கெல்லாம் விளக்கம் தெரியுமா? தெரியாது. இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் யுகங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கிரேதாயுகமாகப்பட்டது 17,28,000 வருஷம். இந்த யுகத்தில் எப்படி என்றால் 7 லட்சம் அசுரலட்சம் சண்டை 18 வருஷம் நடந்தது. சண்டை முடிந்த பிறகு பார்வதிக்கும் சிவனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு பார்வதி நலமகாராஜனுக்கும் தமயந்தி அம்மையாருக்கும் நலாங்கனியா பிறந்தார். பிறந்த பிறகு பார்வதி எப்படி என்றால் நலாங்கனியை சோதிக்க வேண்டும் என்று மகக்கால ரிஷியாக உருவம் கொண்டு அமலகி நலாங்கனியிடம் சென்று, பெண்ணே எனக்கு அங்கு மேலே இருக்கும் பனைமலம் வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது நலாங்கனி அமலாகப்பட்டது, அம்மா தாயே நான் பத்தினி உண்மையான மேலே இருக்க பனைமலம் என் கணவர் உதற்றில் வர வேண்டும் என்று சொன்னது. அப்படியா? அந்த பனைமலமும் வந்தது. அந்த பத்தினி தன்மை. ஆமா பத்தினி. அதற்குத்தான் உதட்டிலே பனம்பழம் வந்ததுண்டு, ஏற்றினில் எழுதாமல் படித்ததென்றால் திரேதாயுகமாகப்பட்டது 12,96,000 வருஷம். இந்த யுகத்தில் ராமருக்கும் ராவணனுக்கும் சண்டை 18 மாதம். பகவானாகப்பட்டவர் கர்ணனாக பூமி எப்படி என்றால் ராமர் தன் சித்தனை கைகேசி வார்த்தைப்படி 14 வருடம் 14 மாதம் 14 வாரம் 14 மணி 14 வினாடி வனம் கழித்த போது ராவணன் தங்கை யார்? சூர்பனகை. ராமர் அழகில் மயங்கி என்னை திருமணம் செய்து கொள் என்று ராமரிடம் கேட்டார். அப்பொழுது ராமர், கேளும் சூர்பனகை பெண்ணே, நான் இந்த யுகத்தில் யாகபத்தினி விருதன், என் மனைவி தவிர வேறு எந்த பெண்ணையும் நான் பார்க்க மாட்டேன் அப்படி என்று தெரிவித்தார். அப்பொழுது வேண்டுமானால் தம்பி லட்சுமணன் இருக்கிறார், அவரிடம் செல் என்று தெரிவிக்க, அப்படியானால் உங்கள் தம்பியிடம் சென்று நீங்கள் தான் அனுப்பினார்கள் என்று உங்கள் தம்பிக்கு எப்படி தெரியும்? அதனால் என் முதுகில் மேல் எழுதி அனுப்புங்கள் என்று தெரிவித்தார். அப்பொழுது ராமர் வருவல் ஒரு அறைக்கு மூக்கையும் ஜனத்தையும் அறுத்து அனுப்புங்கள் என்று எழுதினார். அதற்குத்தான் ஏற்றினில் எழுதாமல் படித்ததுண்டு, ஓட்டிலே வருத்ததனால் முளைத்ததுண்டு. துவாபரயுகமாகப்பட்டது 8,64,000 வருஷம். இந்த யுகத்தில் எப்படி என்றால் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை 18 நாள். பகவானாகப்பட்டவர் கர்ணனாக பூமியில் பூமிபாரம் தீர்ப்பதற்காக அம்மனாகிய பாஞ்சாலி சபதம் தீர்ப்பதற்காக 12 வருடம் மங்களித்தார். அப்பொழுது பாஞ்சாலி அம்மன் ஒரு அஷ்டாபுரம் புரத்தியாக சென்று வருத்ததல் வாங்கி வந்தால் எப்படி என்றால் ஓராண்டு கழிக்கலாம் என்று வாங்கி வந்தால், அப்பொழுது பகவானாகப்பட்டவர் அந்த அவதானிகளை கையில் எடுத்து அள்ளி கொடுத்தார். அஸ்னாபுரத்துக்கு மற்ற நாட்டுக்கு மத்தியில் பாத்தி கட்டி விளைவித்தார்கள். 10 திங்கள் சென்றவுடன் விளைவிக்கிறோம் என்று பகவான் தெரிவித்தார். அதற்குத்தான் ஓட்டிலே வரத்து நல்ல முளைத்ததுண்டு. எப்படி என்றால் இப்ப நடப்பதோ கலியுகம். இன்னும் புராணம் பிறக்கவில்லை. நான் எழுதுற மாதிரி புராணம் கண்ணன் புராணம். கண்ண புராணம்னா அதுதான் இப்ப புதுசா நான் எழுதுறேன். சரி அப்படி இருக்க சாதியா போனால் போகட்டும். இது என்ன ஒரு நன்னகரம்? இது ஆவட்டி. என்றால் நம்மளுக்கு தாய் கிராமமாக ஆகிவிட்டது. அப்படி இருக்க போன முறையெல்லாம் நான் அங்கிருந்து போட்டோ பிடிச்சி அனுப்புறேன், செல்லுல கூட வீடியோ பிடிச்சி அனுப்புறேன். சரிதான். மழை அடிச்சு நவுத்துது. உண்மைதான். தண்ணி போகுதுன்னா வீடியோ பிடிச்சி அனுப்புற பிறகுதான் நம்பினாங்கன்னு நினைக்கிறேன். உண்மைதான். அப்படி இருக்க இந்த ஆவட்டி நன்னகரத்திலே எதற்காக கூத்து வைத்திருக்கின்றார்கள்? எல்லாம் பணம் வச்சிருக்க முடியாதான். அப்படி இல்ல, ஐயா வரராஜ பெருமாள் அமர்ந்திருக்கிறார். அவர் நாடகத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. சரிதான். அதனால அவருக்காக நம்ம கூத்து வச்சிருக்கிறோம். சரி அப்படி எத்தனை ஷோகஸ் லைட் வந்தாலும் சரி பரம்பரையே மறக்காத ஒரே இது பாரு. ஆமா, அந்த ஐயாவுடைய விளக்கு தான். இதே கூட ஒரு சமயம் கரண்ட்ல டான்ஸ் பண்ற கரண்ட் இல்லைன்னா போயிடும். ஆமா சரிதான். இது போவாது. சரிதான். எப்பவுமே நினைச்சிருக்கக்கூடிய ஐயாவுடைய விளக்கு தான். அப்படி இருக்க வரதராஜ பெருமாளுக்கு கூத்து வச்சிருக்காங்க. ஆமா, இந்த தெரு கூத்தை வைத்த அனைத்து பெருத்த உள்ளங்களுக்கும் ஆவட்டி நன்னகரத்துக்கு நாம தினந்தோறும் வரனா முக்கிய காரணம் வகுத்தது யாருங்க? அண்ணாவாகிய குருவனாக விளங்கிட்டு வரும்படியான அண்ணனாகிய கூட பிறக்கவில்லை என்றாலும் சரிதான், என் அண்ணனாகி விளங்கிட்டு வரும்படியான குருவண்ணா வாயத்திற்கும் இந்த ஊரில் அமர்ந்துள்ள வரதராஜ பெருமாள் அவருடைய வாயத்திற்கும் மற்றும் என் குருவை சேர்ந்த யாவற்றாமல் மக்களுக்கும், அது மட்டுமல்ல என்னை 10 மாதம் முன்னாட்கள் சுமந்து பெற்றெடுத்த என் தாய் அம்பிகா வாயத்திற்கும், என்னை மார்பிலும் தோல்வியும் தூக்கி வளர்த்த தந்தை மாயக்கண்ணன் வாயத்திற்கும், அது மட்டுமல்ல எனக்கு இந்த
கல்வி செல்வத்தை பொதித்து தந்த ஆறு என்றால் விளங்கிட்டு வரும்படியான பாரதி ராஜா அவருடைய பார்த்திருக்கும். அது மட்டுமல்லடா இங்க அமர்ந்திருக்கும்படியான கூற்றார உறவினர் தனதுமார் அண்ணாமார் அக்கமார் தம்பிமார் பாட்டிமார் எல்லா மார்களுக்கும் விளக்கமாறதான் காலையில வரும். அது சரி. எல்லா பேர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை வெளியூர்ந்த கண்டுகளுக்கு வந்துள்ள அனைத்த பிறத்த உள்ளங்களுக்கும் அடியவன் சிறுவன் ஸ்ரீதர் திருநாங்கி வந்தன வணங்குகிறேன். யானை வருமா பின்னே மணி ஓசை வருமா முன்னே அது சரி. கேடு வரும் பின்னே நீ மதி கெட்டு வருவாய் முன்னே. அது சரிங்க. மதிகட்டத்தனமாய் பேசக்கூடாது. நாவடக்கம் கையடக்க வேண்டும். அது எங்க நடக்குது? இப்ப நான் என்ன சொன்னேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நாவடக்கம் கையடக்க வேண்டும், கண்ணடக்கம் வேண்டும். அதெல்லாம் நம்ம கிட்ட ஏற்கனவே கேட்டு கிஞ்சி போச்சுமா. அதுக்கு வாங்கிட்டு இருக்கேன். சரி, அப்படி இருக்க போகட்டும். சாதியா பிரம்மர் சத்திரிய வைசிய இது தானி சொல்லக்கூடிய 4 வண்ணத்தரங்கள் பொதுவாக அமைஞ்சிருக்கும் பொழுது இப்பேற்பட்ட இந்த லட்சுமித்தனம் பொருந்திய சபை முன்பாக வந்தனே. அம்மா யார், அம்மா யார் விட்டு பாப்பா தெரியுமா? தெரியாது. என்ன தெரியாது? நீ யாரு யாருன்னு தெரியாது. யாரு லைசன்ஸ் போட்டாங்களாட்டு. ஆமாண்டா, அதுக்கு நைட்ல வேற பட்டா போட்டாங்களா? சரி தெரியுமா? பட்டா போட்டா சரி, ஒரு நாளைக்கு கொட்டா போட்டுருவோம். எப்படி என்றால் அந்த அஸ்னாபுரத்தை ஆண்டு வரும்படியான அறுவக்கொடி துரியோதனன் தம்பி ஆகிய எப்படி என்றால் எனது பேர் தான் திருவர்ணன் என்று தெரிந்து கொண்டாயா? திருவர்ணடா. சரி, அப்படி இருக்க எப்படி என்றால் எப்படி என் கணவர் பெயர் எப்படி, என் மாலையிட்ட மன்னவர் பெயர் எப்படி, என் கண்ணாளர் பெயர் எப்படி, அத்தான் பெயர் எப்படி, ஒரு அத்தன் பேர் எப்படி அப்படின்னு தெரியுமா? போட்டனாயா கேட்க மாட்டேன். என் கணவர் பேர் சொன்னா சும்மா அந்த அண்ட பூமி எல்லாம் அப்படியே அப்படியே சரி, உருவத்திலையும் சரி. அவ்வளவு காக்கா கரிங்குடி கூட கீச்சினு கட்டதர தம்பி. கரிங்குடி கூட கீச்சினு ஒரு வாரம் பப்பாய்க்கு வச்சிருக்கோம். அவர் அப்பேற்பட்ட ஆள்ரா. நேரத்துல அப்படி ஆளு. ஆமா, இந்த அஸ்னாபுரத்துக்கு அவருதான் தலைவனா வந்திருக்கணும். இருந்தாலும் வேற ஒரு ஆள் வந்து விட்டாங்க. சரி, அப்படி இருக்க
போன போகட்டும். அது போனா என் கணவர் இன்று தினத்தில் என்னை உல்லாச பயணமாக அழைத்திருக்கின்றார். உல்லாசத்துக்கு அழைத்திருக்கிறார். அப்படி இருக்க உனது மனைவி திருவருண வந்திருப்ப சொல்லியிருக்கிறேன். நான் சொல்லிட்டேன்.